மேடம் வக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவன் வக்கீல் இல்ல, அக்யூஸ்ட். அவன் அடிச்சது 5000 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போட்டியில நட்டையா அவுட்ரா. அப்போ குட்டையன் அவன்லாம் எனக்கு காம்படிஷனே கிடையாதுடா. நீங்க சொல்ற மாதிரியான ஆளு அவர் இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். வர சொல்லுங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கணும். ஸ்டேஷனா? அவர் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளோ பெரிய அக்யூஸ்ட பிடிக்க கும்பலா வராம தள்ளு வண்டி கடையில மாமூல் வாங்க வரா மாதிரி தனியா வந்திருக்கீங்க. பட் டோன்ட் வரி, நீங்க கேட்குற ஆள் உள்ளதா இருக்கா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கமான். வக்கீல் சார், மாயம்மா இடுப்பு கொஞ்சம் சுளுக்கிருச்சா, உங்களை கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாங்க. உருவி விடுறதுக்கு எவ்வளோ வேகமாக வரான் பார்த்தியா? வாங்க சார், வாங்க. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். யார் மாப்பிள்ளை இவன்? அதுல இவ்வளவு காண்டா இருக்கா? மாப்பிள்ளையா? என்ன வரவெல்லாம் இவனை மாப்பிள்ளைன்றானுங்க? என் ஃப்ரெண்டு தான். இப்படியே மிரட்டுறது? நான் பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ கடை இந்த ஊர்ல? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2 மாசம் ஆச்சு. கோவில் ஃபங்க்ஷன்ல நீ ஜீப்ல ஏறத பார்த்தேன். டேய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போய் டீ கொண்டு வா. சமயக்காரன் மேல ஒரு கண்ணை வை. உன்னை கவுக்குறதுலே குறியா இருக்கான். இன்னொரு கண்ணை அந்த பொண்ணு மேல வை. உன்னை பத்தி என்ன சொல்ல விட்டு கொடுக்காம பேசுற? என்ன நடக்குது? நீ வேற. யோ பால்சாமி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு முறைப்பாவே இருக்கியே. உனக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? பின்ன நம்ம எடுத்து வச்ச சட்டைக்கு இன்னொருத்தன் பில்லு போட்டா எப்படி இருக்கும்? புரியலையே. நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லப்பா. ஒரு விதத்துல இந்த அரண்மனையோட சொந்தக்காரன். மாயாவை கரெக்ட் பண்ணாதான் என் கடன்லாம் அடைக்கும். கரெக்ட் பண்ண வேண்டியதானே? என்னப்பா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? லோக்கல் மாடலாக இருந்தா பர்ஃபி பால்கோவா வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். இவ அல்ட்ரா மாடலாக இருக்கா, எப்படி கிட்ட நெருங்குறதுனே தெரியலையே. பாலு, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு மடக்கிடு. நீ வக்கீல், உனக்கு எல்லா பாயிண்ட்டும் தெரியும். நமக்கு அப்படியா? ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது பாயிண்ட் தானே? வா. பாயிண்ட் ரொம்ப வீக்காக இருக்கே. ப்ரூவ்டு ஃபார்முலா படி பொண்ணுங்களுக்கு எல்லாம் கருப்பாம்பூச்சினா பயம்பா. மாயா உள்ள குளிச்சுட்டு இருக்கா. இந்த கருப்பாம்பூச்சி தூக்கி உள்ள போடு, பயத்தில் அலறி அடிச்சு வெளியில் ஓடி வருவா. எதில் நிற்கிற உண்மையில மோதி கீழே விழ பாடி டச் ஆகும், பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகிடும். சூப்பர் ஐடியா. ஆனால் நீ தான் கொடுத்தேன்னு வெளியே சொல்லிட மாட்டியே. சேச்சே. டேய், என்ன பண்ற? கட்டி உருளும் போது சேஃப்டியாக உருளணும்ல, அதான் கட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு போறா, சீக்கிரமா போடு. கோ. என்ன நீ கட்டி பிடிக்க போறியா? இல்ல. அப்புறம் உனக்கு இவ்வளோ ஆர்வம்? போயிடு. நில்லுப்பா. என்னப்பா அவ துண்டோட வெளியே ஓடி வருவான்னு பார்த்தா இது துண்டக்கான துணி ஓடி வந்துருச்சு. வா பிடிக்கலாம். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடுறேன்ப்பா. சரி, நீ கருப்பாம்பூச்சி தேடு, நான் அந்த பொண்ணை பார்க்கறேன். நீ பாக்குறியா? இல்லப்பா, எங்க கரெக்டா போறணும் நான் பார்த்து சொன்னா தானே தெரியும். அதான் சொல்றேன், தேடு. அடச்ச, கொஞ்சம் மிஸ். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டாலே. நீ பார்க்கலையா? அப்போ நீ பாத்தியா? காது குறைஞ்சதுக்கு அப்புறம் பட்ச தூக்கி போட்டுருக்கணும். காதுலேயே சொருகின்னு சுத்த வந்து ஏன் தப்பு தான். ஐடியா கொடுத்தோடனே உன்னை அறுத்து விட்டுருக்கணும். கூட வச்சிருந்தேன் பத்தியா? யோ பயா நீ பயா. இல்ல தனியா. என்ன தனியா? நான் காஷ்மீர்ல குண்டா போட போற கும்பலா போறதுக்கு கரப்பாம்பூச்சி தானே, நான் தனியா போட்டுக்கிறேன். நீ போ. துணைக்கு போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சரி. நீங்க என்ன பண்றீங்க? ஏங்க, கீழே இறங்குங்க. நீங்க தாங்க மேல இருக்கீங்க. என்னடா ஆகுது? அம்மா, நல்ல வெயிட்டுங்க. அது கொடுங்க. சாரிங்க. இந்தாங்க. ஜெய். ஏய், ஸ்டாப் இட். காஃபி டீ குடுக்க கண்ட நேரத்துலயே வர்றது? சரி, இங்க பார்த்தத வெளியில சொல்லிட மாட்டேன்ல? பார்த்தது அவன், நான் வெளியே சொல்லக்கூடாதா? இந்த அசிங்கத்துக்கு நான் ஐ விட்னஸா? சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்லிட மாட்டேன்ல? நம்பிக்கைனா துண்டை ஊற்றி கீழே போட்டு தாண்டி சத்தியம் பண்றேன். ஏய்,
எங்க அவன் ஆளை காணோம்? ஹலோ, எங்க இருக்க? அப்படியே மேல பாரு. இந்த பக்கம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. திருட வந்துருன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இவ்வளவு லேட்டா வர? சரி சரி, வந்துட்டடா, நேரா போய் வேலைய மடமடன்னு பார்க்க வேண்டியதானே. ஏன் இங்கே நின்னுட்ட? உங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசணும். பேசின மாதிரி சரியா 300 ரூபாய் சொல்லையா கொடுத்துருவையா? பத்தாது. சின்ன கல்ல தனியா திருட போற? பொருள் சிறுசுதான், ஆனா திருட போற இடம் பெருசாச்சே. 50 ரூபாய பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கும் பேங்க் லாக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல? சரி, மேல 50 ரூபாய் போட்டு தரேன். சீக்கிரம் போய் அந்த கல்லை நைஸா எடுத்துட்டு வா. டன். 50 ரூபாய்க்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது. இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? எப்படியாவது இந்த வருஷம் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து முரளிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். அதுக்காக தாம்மா குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டு போங்கன்னு சொல்லி உங்களை பாம்பேலேருந்து வர வச்சிருக்கேன். அப்போ உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏம்மா, இத்தனை வருஷம் வராம இருந்துட்டு இப்ப வந்த உடனே பூஜை போடணும்னா எப்படி? முதல்ல பூசாரியை பார்த்து பூஜைக்கு நாள் குறிச்சுக்குவோமா? கல்ல காணோம். கல்லு கிடைச்சதா? ஏகப்பட்ட ஐட்டம் கிடைச்சது. இதை வச்சு கல்லுல கல் கோரையே வாங்கலாம். கொன்னுருவேன். உன்னை கல்ல மட்டும் தானே எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அதுனா பெரிய வைரக்கல்லா? கூழாங்கல் தானே. இவ்வளோ பெரிய அரண்மனை உள்ள வந்துட்டு வெறும் கல் எடுத்துட்டு போனா அது இந்த பால்சாமி பாரம்பரியக்கே அசிங்கம். உன் புத்திய காட்டிட்டிய. நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி கண்டதையும் போய் நொக்கி தின்னுமா. நாய் நக்கி தின்னாம அஞ்ச பொருளை போய் ஆர்டர் பண்ணியா சாப்பிடும். நீ ஓவரா பேசுற, நீயே தேடி எடுத்துக்கோ. வாட்டா. டேய், இந்த விட்டு பையன். ஐயோ, உருளுது. எவ்வளவு தைரியம் தான் அரண்மனைக்குள்ளேயே வருவானுங்க. கையில கிடைச்சா செத்தானுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேடுங்க. சத்தியமா நான் திருடி இல்ல. அப்போ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அந்த கல்ல எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏ பின்ன நீங்க பாட்டுக்கு மோப்பன் ஆகி போலீஸ் புகாருன்னு போயிட்டீங்கன்னா நீ ஏன் அதை பத்தி பயப்படுற? அத அடிச்சதே நான் தானே. ஓ, மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் போகாத. எப்படி போனா மாட்டிப்ப. என் கூட வா. பாரு. சீக்கிரம் வா. வா, இப்படி போலாம். நல்லா தேடியா. ஏய், யாரா நீ? இங்க என்ன பண்ற? உன் கூட வந்திருக்கால, அவகிட்ட கேளு. உதப்ப வாய முடுறா. எல்லாம் உன்னாலதான். நானாவது வீட்டுல இருக்க பொருளை தான் தூக்க வந்தேன். நீ வீட்டுக்காரனே தூக்கிட்டியே. நான் அவளை காப்பாத்த வந்திருக்கையா? என்னடா ஹவுஸ் ஓனர் நீ? விட்டா பீரோ சக எடுத்து நீ அவ கையில கொடுத்துருவ போல. கிர்ல் இல்லாத வீட்லயும் திருள் இல்லாத வீட்லயும் திருடவே கூடாது. வட்டா. மூஞ்சி தனியா மாட்டினாலாவது வெறும் திருடின்னு தான் சொல்லுவாங்க. உன் கூட சேர்ந்து மாட்டின தப்பு தப்பா பேசுவாங்க. நான் போறேன். ஏய், அவன் தப்பிக்கவே கூடாது. எங்க போயிருப்பான்? என்ன நல்லா மாட்டினேன். இப்ப என்ன பண்றது? உன் தாவணிய கழட்டு. ச்சே, எந்த மாதிரி நேரத்துல உன் புத்தி எப்படி எல்லாம் போகுது பாரு. ஐயோ, உனக்கு காப்பாத்துதான் கேக்குறேன். முகத்து மூடி வேற பக்கம் ஓடுனா என்ன திருடன்னு துரத்துவாங்க. நீ ஈஸியா எந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடலாம். என்ன? சரி, கண்ணு மூடு. ம் கண்ணு மூடு. ம் இதுக்காகத்தானே வந்தேன். சரி, நான் போறேன். நீ எஸ்கேப் ஆயிடு. சத்தம் வந்துச்சு, யாரையும் காணோமே. ஏய், அவனுங்களை போய் மொட்டை மாடியில பார்க்க சொல்லு. ஏய், யாரா நீ? ஏய், டேய், யாரா நீ? டேய், வயிறார விடு, அவனை இங்க போடுறா. புடுறா அவனை. அவனை இந்த மூஞ்சி காமிடா. டேய். ஏக்கா, ரம்யாவை சீக்கிரம் ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். நான் போய் கையோட கூட்டி வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? ஏம்பா, முன்ன கூட்டியே சொன்னா தடங்கல் ஏற்படுது.
ஊருக்குள்ள வரைக்கும் வரவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதை யாருக்கும் சொல்லாம வர சொல்லிருக்கேன். நீ ரெடியா இருமா, நான் போய் கூட்டி வந்துடுறேன். இப்ப என்னடி பண்றது? கல்யாணம் தான். கொன்னே போடுவேன். நான் நல்லா படிச்சு பெரிய அளவுல டிகிரி எல்லாம் வாங்கணும். எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வழியில வர்ற மாப்பிள்ளையா இருந்தாலாவது துரத்திடலாம். இவங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பூசாரி ஐயா இருக்காருங்களா? இப்போ வந்துருவான், உட்காருங்க. சரிங்க. ஏய் பாத்துப்பா. ஹலோ, சொல்லுங்க ஐயா. தேங்க்ஸ்மா. தேங்க் யூ. இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அடி, கல்யாணமே வேணான்னு சொன்ன. அது இவரை பாக்குறதுக்கு முன்னாடி. உனக்கும் அவருக்கும் ஒசரம் கூட ஒத்து வராதடி. அவரே கிடைக்கும் போது செருப்பு கிடைக்காதா? அவர் ஹைட்டுக்கு நான் ஹீல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என்ன 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளைய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஒசரம் தான் இடிக்குது. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ளை தானே. என்ன மன்னிக்கார சொல்லுங்க. ஆமாமா, ஒசரத்துல சந்தேகம்னா பொண்ணை பக்கத்துல நிக்க வச்சு பாத்தலாமே. அது எப்படி பொண்ணு பக்கத்துல நிக்கும்? அப்ப பொண்ணு ஃப்ரெண்டு ஒரே ஹைட் தானே, அவங்கள வர சொல்லுங்க. அது சரிதான். போகன்னு எம்பி நின்னு எப்படியாவது ஓகே பண்ணிருடி. அட வெக்கப்படா மாமா. ஐயா வந்துட்டாரு. அட என்னம்மா நீங்க போய் இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு? நான் தான் பூசாரி பார்த்து கேட்டு சொல்றேன்னு சொன்னேனம்மா. மனசு கேட்கல, அதான் நேர்லயே வந்து ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு நேர்த்தி கடன் பண்றதுனால ஆத்தாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டலான்னு பூசாரி சொல்றாரு. அப்ப இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா? அட நீ வேற கிளவி, இவங்க அரண்மனை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு வரலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தா அருள்வாக்கு சொல்லுவா, வந்தங்கன்னா அங்கேயே கேட்டுறலாம். வரேங்க ஐயா. வாங்கம்மா. அப்புறம் பூசாரி மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. மாயா, என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேய்கே இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்போ பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க. கமான் வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்க சாம்பலை தூந்தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காட்டுற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ்வை சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ்வ சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பாஜாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பேய பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் அந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய செவுல அடிக்கிறது? நெஞ்செலும்புல நாக்கு வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்ட, மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்காந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்போவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? பாஸ்,
இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம இருங்க பேசிட்டு. பாஸ், நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். சும்மா இருங்க. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணத்தான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும். ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீக்கணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. இத முன்னாடியே ஏமா சொல்லல? எங்கடா என்ன சொல்ல விட்ட? டேய் அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் என்னடா கிழிஞ்சிருக்கு? என்னடா ஆச்சு? பாஸ், நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டிருப்பாங்க. டேய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுடா. இப்போதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி போடுற. என்ன ரவி இந்த காலத்துல போய் ஆவி கேவின்னு பயந்துக்கிட்டு? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்டியா? அண்ணா முறைக்கிறாரு பாரு. நானும் வரலப்பா, உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்காக நடுராத்திரில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு வரணும். என்ன விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது? வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவதான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனா பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கி இருக்கே. எதுக்கு? அவ வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமா அவன் மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்டர் முடிஞ்சதுல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராம நீங்க தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ள முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கைய நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். பாஸ், அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாய பிரிகிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இற வாங்க போகிறானுங்களோ. சொல்லுங்க ஐயா. ஃபுல்லா தேடிட்டேங்க. கார் தான் கவுந்து கிடக்குது. உள்ள ஆள் யாரும் இல்லைங்க. ஒரு செல்போன் தான் உடஞ்சு கிடக்குது. நீங்க தேடுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பாஸ், அவங்கள பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பால்ல பேதி பவுடர் கலக்குறீங்க? பிரிக்கிறதுக்கு பேதி பவுடரை கலக்காம பின்ன பான்ஸ் பவுடரை கலப்பாங்க. இதை 2 பேரும் குடிச்சாங்கன்னா எங்க இருந்து பெட்ரூம்ல இருக்கிறது? பாத்ரூம்ல இருக்கவே டைம் சரியா இருக்கும். சூப்பர். ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? பேய்க்கு பேதி ஆகுமா? நல்ல டவுட். இதை பேய்கிட்ட கொடுத்துட்டு அதுகிட்ட கேட்டு வந்து. இத்தனை பேர் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு பேய்கிட்ட போனோம்? ஒரு பேய் இன்னொரு பேய் ஒன்றும் பண்ணாது, அதனால தான் ஒன்று எடுத்துட்டு போக சொல்றேன். நான் தனியா போக மாட்டேன், வாங்க கும்பலா போலாம். இப்போ நீ எடுத்துட்டு போல, இந்த பாலை உன் புருஷன்ட்ட கொடுப்பேன். இதையே மசாலா பால்னு உனக்கு கொடுத்து நச்சரிப்பான். பரவாயில்லையா? போ 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 போ. ஆல் தி பெஸ்ட் அத்தை. கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் ஓடிடுங்க. நல்ல ஐடியா. நீ கூட போமா. போ 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 போ. பேய் முடிய குச்சின்னு எல்லாம் சண்டை போட்டுருங்க.
பூனைக்கு கூட பால் வச்சுக்கலாம் ஆனா என்ன போய் பேய்க்கு பால் வைக்க சொல்றாங்களே. என்ன மேடம் வர மார்க்கமா இருக்கீங்க? இந்த நாளுக்காக தான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன். என்னத்த படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுங்கப்பா. இப்போதானே மாமா சொம்பு நிறைய பால் கொடுத்தாரு. அது சாதாரண பால், இது ஸ்பெஷல் பால். எவ்வளவு பால் தான் குடிக்க முடியும்? அத்தைக்காக ஒரு கிளாஸ் குடிப்பா. ப்ளீஸ் குடிப்பா அதான் வேண்டான்னு சொல்றாருல. என்ன சத்த? அத்தை அது வந்து மாமாக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து அத்தை இப்படி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி. வாங்க அத்தை வாங்க. ஏய் சாரியில பால் கொட்டுருச்சு, போய் மாத்திக்க. என்னாச்சு அத்தைக்கு? என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பாலை கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா உனக்கு தாண்டா பண்றாக்கில. ஐயோ இங்க ஒருத்த நெஞ்சு வலியில செத்து போறா. என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸுக்கு. பாஸுக்கா? ஐயோ சொதப்பிராதயா கம்மன்றியா. சும்மா இரு. ஒருத்த சாவ கடக்குறா, அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமயக்காரனோட அருமை இன்னொரு சமயக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊத்தி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா? இந்த வாயோட குறுப்பு நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? முரளி எந்திரிச்சுமா. சீக்கிரம் தூக்குமா, டாக்டர் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் ஐயோ சீக்கிரமா. யப்பா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ECG ஸ்கேன் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பா. பின்னாடியே வந்துட்டு இருக்கோம். பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ நான் போக மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். பால் பொங்கி ஒரு பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் போக மாட்டேன். நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சரியாயிடுச்சு. வாங்க போய் படுக்கலாம். வாங்க 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 எல்லாரும் உள்ள வந்துருங்க. போய் படுக்கலாம். வாங்க வாங்க வாங்க.